எழுத்தாளர் புலியூர் முருகேசன் அவர்களால் எழுதப்பட்ட பர்மா கௌசா அப்படிங்கிற சிறுகதை தான் நான் இன்றைக்கி கூட பகிர்ந்துக்க போகிறேன். வணக்கம், நான் உங்கள் நீலகண்டன். பர்மா காலனிக்குள்ள போலீஸ் வர அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு சட்டத்திட்டமே இருந்துச்சு. சந்திரன் ஊர் தலைவராக இருந்த மட்டும் இது நீடிச்சுது. நகருக்குள்ள ஏதாவது அடிதடி தகராறு நடந்து ரத்த காயம் அளவுக்கு போயிட்டா போலீஸ் நேராக பர்மா காலனிக்குள்ளேயும் சேவப்ப நாயகம் வாரிக்குள்ளேயும் தொம்ப குடிசைக்குள்ளேயும் தான் நுழையும். வெட்டுக்குத்துக்கு காரணமானவங்க அங்கதான் ஒளிஞ்சிருப்பாங்க அப்படின்னு போலீஸால முத்திரை குத்தப்பட்ட பகுதிகள் இவை. சந்திரன் தான் அந்த முத்திரையை தகர்த்தவர். ஒரு சின்ன தகராறுக்காக காலனியில காய்கடை வச்சிருக்கிற பாபுவை பிடிச்சு போக 10வது தெருவுக்குள்ள வந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆளை பிடிச்சதும் சடார்னு அடிச்சிட்டாரு. உடனே 20 தெரு ஜனங்களும் அங்க கூடிட்டாங்க. சப் இன்ஸ்பெக்டரையும் உடன் வந்த போலீஸ்காரர்களையும் நகர விடல. சந்திரனுக்கு தகவல் போனதும் வேகமா வந்தாரு. வந்த வேகத்துல சப் இன்ஸ்பெக்டரோட கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டாரு. மற்ற போலீஸ்காரங்க திகச்சு போய் அமைதியா நின்னாங்க. எதுக்கு அவன் அடிச்ச? பர்மா காலனிக்காரங்களாம் உங்களுக்குலாம் அக்கிஷ்டு தானே? நாங்க அகதிங்க தான். இன்னைக்கு தஞ்சாவூர் இந்த நிலைமையில ஜொலிக்குதுன்னா அதுல எங்க ஜனங்க உழைப்பு தான் அதிகமா இருக்கும். இன்ன வேலை இன்னும் பார்க்காம எங்க ஆளுங்க டவுன் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு பாடுபடுறவங்க. ஏதாவது வாய் தகராறு கை தகராறுனாலும் எங்க ஆளுங்க தான் தப்பு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றது என்ன நியாயம்? வர்றது பிடிச்சி அடிக்கிறது. இன்னமே ஒரு போலீஸ்கார பயிலாவது எங்க ஆளுங்க மேல தேவையில்லாம கையை வச்சானா அங்கனையே அவன் கையை முறிச்சு விடுங்க, அப்பதான் இவனுங்க அடங்குவானுங்க அப்படின்னு சொன்ன ஒரு கூட்டத்தை அமைதிப்படுத்தினாரு. காய்கடை பாபுவை பக்கத்துல கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சு சந்திரன் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட, நான் விசாரிச்சுட்டேன், இது ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சு எஃப்ஐஆர் போற அளவுக்கான கேஸ் எல்லாம் இல்லை, நாங்க கண்டிச்சுக்கிறோம். இனிமே எங்க ஆளுங்க யாரையாவது விசாரிக்கணும்னா அந்த மேட்டு சுடுகாட்டு புளிய மரத்தை தாண்டி வரக்கூடாது. யாராவது ஒரு போலீஸ்காரர்கிட்ட சொல்லி அனுப்புங்க. அது சின்ன தப்பா பெரிய தப்பான்னு நாங்க விசாரிச்சு தேவைப்பட்டா உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறோம். சின்ன தப்புனா நாங்களே பாத்துக்கிறோம், கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் தலையை குனிஞ்சபடியே கிளம்புனாரு. ஆனா முந்திரி காட்டுக்குள்ள மருது கொடி சாராயங்காய்ச்சி தொடங்கினதுக்கு அப்புறம் போலீஸ் மெல்ல உள்ள நுழைஞ்சது. பர்மா காலனியை விட்டு நீண்ட தூரம் தள்ளித்தான் முந்திரி காடு இருந்துச்சு. ஆனாலும் பர்மா காலனிக்குள்ள நுழைய மருது கொடி சாராயம் காய்ச்சறத போலீஸ் ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிச்சு. சந்திரனுக்கு அடுத்து ஊர் தலைவராக வந்தவர்களால மருத கொடியை கட்டுப்படுத்தவே முடியல. சந்திரங்காலத்துல பர்மா காலனி முழுக்க யாருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இருந்ததே இல்லை. நகரத்துக்குள்ள கட்டட வேலைக்கு போயிட்டு திரும்புறவங்க கூட சாராயம் குடிக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் கட்டுப்பாட்டோட இருந்தா தான் டவுனுக்குள்ள 4 வயலுக்கு நம்மள மதிப்பான், போலீஸ்காரனும் நம்ம மேல கைய வைக்க மாட்டானுவ அப்படின்னு சந்திரன் சொல்லுவாரு. முந்திரிக்காடு முழுக்க மருத கொடியோட ஊழல்கள் கிளைப்பரப்ப தொடங்குச்சு. மருத கொடியோட சரக்குக்கு மவுசு கூடிக்கிட்டே போச்சு. போலீஸுக்கும் மாமூல் அதிகமாச்சு. கணேசன் மருதகொடி கிட்ட சாராயங்காய்ச்சற வேலைக்கு சேர்ந்ததே தனிக்கதை. முருகசாமியும் மணிகண்டனும் கணேசனுக்கு அண்ணன்கள். அவங்க 2 பேருக்கும் குடிப்பழக்கம் எப்பவுமே இருந்ததில்லை. கணேசன் சேர்க்க சரியில்லாததால 1-2 முறை முந்திரிக்காட்டு பக்கம் பார்த்ததா முருகசாமிக்கு தகவல் வந்துச்சு. கணேசா, அந்த கிரகம் நமக்கு ஆகாதுப்பா, உடம்பு கெட்டு போறது மட்டும் இல்லாம பேரும் ரிப்பேர் ஆயிரும்ல அப்படின்னு மேலோட்டமா தான் கண்டிக்க முடிஞ்சுது. கணேசனுக்கும் கொஞ்சம் நெருடலா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு முறை சாராயம் குடிச்சிட்டு இருந்தப்ப மாணிக்கத்துக்கிட்ட வாய்ச்சண்டையானதுதான் மருதகுடிக்கிட்ட கணேசனை இணைக்க வச்சுது. மருதகுடிக்கிட்ட சாராயத்தை பதம் பார்க்கறதும் கணக்கு வழக்குகளை சரியா ஒப்படைக்கிறதும் மாணிக்கம்தான். என்னடா மாணிக்கம், சரக்கு வர வர சப்புன்னு இருக்குது, ஒருத்தனும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா அப்படின்னு கணேசன் கேட்டப்ப மருதகுடியும் அங்க இருந்தான். மாணிக்கத்துக்கு சுல்லுன்னு கோபம் வந்துருச்சு. முதலாளி பக்கத்துல இருக்கும்போதே இப்படி சொல்றானே அப்படிங்கிற ஆத்திரத்துல அவனை அடிக்க எழுந்தவன் மருதகுடியோட உத்தரவுக்காக முகத்தை பார்த்தான். மருதகுடிய கணேசனுக்கு தெரியாது. அங்க என்னடா வேடிக்கை பாக்குற, நான் கேட்டதுக்கு பதில சொல்லல அப்படின்னு கணேசன் மருதகுடி பக்கம் திரும்பி, அண்ணே நீயே சொல்லு, இந்த மாணிக்கமைய காய்ச்சற சரக்கு சப்புன்னு இருக்குதா இல்ல வெடுக்குன்னு இருக்குதா அப்படின்னு கேட்டான். மருதகுடி அப்பவும் எதுவும் பேசல. இங்க ஒரு பயலுக்கும் சாராயம் காய்ச்ச தெரியல, இதுல உள்ளூர்காரன் வேற பெருமை வேற. கணேசன் குரலை உயர்த்தி திட்ட தொடங்கினதும் மருதகுடியோட முகம் இறுக்கமாச்சு. கண்கள்ல வெப்பம் கூடுறது தெரிஞ்சுது. வேட்டி இடுப்புக்குள்ள கையை விட்டு கத்திய உருவிய எத்தனைச்சான். இன்னைக்கு கணேசன் காலி அப்படின்னு நினைச்சதும் மாணிக்கத்துக்கு பயம் வந்துச்சு. நல்ல நாட்டு சாராயணும்னா எப்படி இருக்கணும், எப்படி காய்ச்சணும்னு நான் சொல்றேன், கேட்டுக்கடா மாணிக்கம், அண்ணே நீயும் கேளு அப்படின்னு கணேசன் தொடங்கவும் மருதகுடி கத்தியிலிருந்து கையை வெளியெடுத்து அவன் பேச்சுக்கு காது கொடுத்தான். 1 லிட்டர் சாராயத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொல்ற, மனசுக்குள்ள குறிச்சிக்கடா. 2 கிலோ மண்டை வெல்லம், பெரிய சொம்புல 10 சொம்பு தண்ணி, நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் 10, கருப்பு திராட்சை 1 கிலோ, பேரிச்சம்பழம் 1/4 கிலோ, வாசத்துக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய், கருவேல மரத்துப்பட்ட 1 கைப்பிடி அளவு,
சும்மா வாயில வச்சா மண்டைக்குள்ள புளிக்கிற மாதிரியான இட்லி மாவு 2 கரண்டி. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? இரு வரேன் அப்படின்னு நிறுத்தின கணேசன் சட்டப்பையில இருந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து அதுல இருந்து ஒன்னு உருவி பத்த வச்சான். பிறகு மருது கொடிக்கிட்ட பாக்கெட்டை நீட்ட மருது கொடி வேண்டாம் அப்படின்னு சைகை செஞ்சான். மாணிக்கம், இது என்ன சிகரெட்னு தெரியுமா? இதான் ஃபாசிங் ஷோ. லண்டன்ல தயாரிச்சு இங்க வருது. ஒரு பாக்கெட்டு 3 ரூபா அப்படின்னு சிகரெட் பாக்கெட்டை மாணிக்கத்துக்கு முன்னாடி காட்டினான். யானையோட தந்த கலர்ல இருந்த அட்டைக்கு நடுவுல மெரூன் கலர் வட்டத்துக்குள்ள ஒரு வெள்ளைக்காரன் உயரமான தொப்பியோட வாயில சிகரெட்டை ஸ்டைலா கவுனபடி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அதுல இருந்த புகை வளைஞ்சி மேல போறது மாதிரி வளைவு கோடு ஒன்று வரையப்பட்டிருந்துச்சு. மாணிக்கம் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு 501 கணேஷ் பிடியை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அதுலயும் டூப்ளிகேட் வந்துட்டதுனால அவனுக்கு விஷனம். சரிப்பா, மேற்கொண்டு சாராயம் காய்ச்சற பக்குவத்தை சொல்லு, கேட்போம். இவ்வளவு நேரம் பேசாம இருந்த மருதுகொடி வாயை திறந்ததும் ஆச்சரியத்தோட அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு நீளமா சொல்லி முடிச்சான். பேசுனதுலயே கணேசனுக்கு போதை இறங்கி போச்சு. மாணிக்கம் இன்னொரு டம்ளரும் ஊத்தி கொடுத்தான். அப்பவே கணேசனை வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு மருதுகொடியோட மனசுக்குள்ள முடிவாச்சு. கணேசன் மருதுகொடி கிட்ட வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் சாராயம் அதிகம் ஓட்டம் ஓட தொடங்குச்சு. கணேசன் பையன் கையில ஏதோ வசியம் இருக்குது. இல்லைன்னா நான் கலக்கிற அதே ஊர்ல அந்த பையன் கலக்கி எரிச்சா மட்டும் நாக்கு சும்மா அப்படி சொடக்கு போடுதே அப்படின்னு மருதுகொடியே தன் சிஷ்யனோட அருமை பெருமைகளை பேசி பேசி கணேசனை வேற மாதிரி நினைக்க காரணமா இருந்திருக்கான். அது நேத்து வரைக்கும் மருதுகொடியோட வலது கையா இருந்து இன்னைக்கு கட்சி மாறி கணேசன் பக்கம் வந்துட்ட மாணிக்கத்தோட கழுத்தை மருதுகொடியே அறுத்து தள்ளுறதுல போய் முடிஞ்சுது. கணேசன், உன்கிட்ட இருக்கிற திறமை அந்த ஆளுகிட்ட இல்லைன்ன. ஒன்று தெரியுமா? நீ எப்போ இந்த ஆளுகிட்ட வந்து சேர்ந்து தொழிலை பார்க்க ஆரம்பிச்சியோ அப்ப இருந்து இந்த ஆளுக்கு பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. எல்லாம் உன் கை ராசின. நீ மட்டும் தனியா அடுவு போடன்னு வச்சுக்க, இந்த ஆளு மிஞ்சி எங்கேயோ போயிடுவ. உன் நிலையிலேயே நானும் ஒரு ஓரமா ஒதுங்கி கிடப்பேன் அப்படின்னு மாணிக்கம் ஒசுப்பேத்தினதும் தான் நாமளும் ஏன் தனியா அடுப்பு போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமே கணேசனுக்கு வந்துச்சு. அந்த எண்ணத்துக்கு பலி மாணிக்கம். முந்திரி காட்டோட தெற்கு மூலைய மருதுகொடி ஆக்கிரமிச்சு வச்சிருந்தான். அதனால வடக்கு பகுதிக்கு நகர்ந்து அடுப்பை போட தொடங்கினான் கணேசன். மருதுகொடி கோஷ்டியில கணேசன் சேர்ந்து சாராயம் காய்ச்சற தகவல் அரசல் புரசலா தெரிஞ்சதுமே அண்ணன் முருகசாமி கண்டிச்சாரு. வேணாம்ப்பா, பர்மாவில் நம்ம பொழைச்ச பழப்பையும் நமக்கு இருந்த மரியாதையும் நினைச்சுப்பாரு. இது ஈன பழப்பு இல்லையா? இந்த விஷம் என்னைக்கா இருந்தாலும் ஒன்னையும் தீண்டி ஆளை காலி பண்ணாம விடாது அப்படின்னு சொன்ன அண்ணனோட பேச்சை அலட்சியப்படுத்திட்டான் கணேசன். அன்னைக்கும் மாணிக்கம் வழக்கம் போல முருகசாமி கௌசா கடைக்கு வந்திருந்தான். இருட்டு கட்டினதும் சரக்கு டியூப்களையும் கேன்களையும் வெளியூர் ஆட்களுக்கு கொடுத்து அனுப்பி வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து வசூலான பணத்தை ஜவுத்தாள் பையில வச்சு சுருட்டி இடுப்புல இறுக்கமா கட்டிக்கிட்டு கிளம்புனான். கணேசன் கௌசா கடைக்கு வந்து பணத்தை வாங்கிக்குவான். கணேசன் வர தாமதமான ஒரு நாள் முருகசாமி கிட்ட கொடுத்தான். அடுத்தவங்களோட வேக வச்ச காசு பாவப்பட்டுதுரா மாணிக்கம், அதை உன் முதலாளிகிட்டே கொடுத்துரு, என் கையால் அதை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் அதை மடியில கட்டிக்கிட்டு கௌசா போட சொன்னான். கோயில் வாசல்ல ஒரு மரத்துக்கு பின்னாடி மருதுகொடி ஒளிஞ்சு நின்றபடி மாணிக்கத்தை நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்ததை யாருக்கும் தெரியாது. மாணிக்கத்தை போடுறதுக்காக மருதுகொடி தேர்வு செஞ்சிருந்த மொன்னக்காளி அடி வயிற்றுல பிச்சுவாக்கத்தைய மறைச்சி பிடிச்சபடி கௌசா கடைக்கு முன்னாடி வந்து காத்திருந்தான். பாவம்டா மாணிக்கம் பைய, ஒரு காலத்துல என் கூட இருந்தவனா வேற போயிட்டானா, அவனுக்கு பிடிச்ச கௌசாவை கடைசியா தின்னுக்கிட்டோம், அப்புறமா கத்தி இறக்கு அப்படின்னு மருதுகொடி சொல்லியிருந்ததால அதுபடியே காத்திருந்தான். மாணிக்கம் கடைசி வாய் கௌசாவை தின்னு முடிச்சதும் சூப்பை தட்டிலேயே வாங்கி உறிஞ்சி கடிச்ச கடைசி நொடியில பின்னால இருந்து கழுத்தோட சாய்மனத்துல கத்திய சுருகி பலமா அறுத்துட்டான் மொன்னக்காளி. உள்ள இறங்கிட்டு இருந்த சூப்பு கொப்பளிச்சு ரத்தத்தோட கலந்து வெளியே வந்ததும் தொங்குன கழுத்து பிடிச்சபடி மாணிக்கம் கீழே விழுந்தான். அடுத்த சில நாட்கள்ல மருதுகொடியும் மொன்னக்காளியும் கணேசனுக்கு பயந்து தலைமறைவாயிட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு குறவலையை அறுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சபதம் செஞ்சான் கணேசன். ஒரு வாரத்துல மொன்னக்காளிய கணேசன் போட்டு தள்ளின சம்பவம் தான் தஞ்சாவூர் முழுக்க கணேசனை பேச்சு பொருளாக்குச்சு. வள்ளத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த மொன்னக்காளி மெடிக்கல் காலேஜ் சாலை வழியா அடிக்கடி வந்து ராஜப்பா நகரோட எதிர்ப்புறம் உள்ள வீதி வழியா போய் ரயில்வே பாலத்தோட கீழே புகுந்து சேவப்ப நாயக மாரிக்குள்ள போறதை தெரிஞ்சுக்கிட்டான். கருவு மண்டி கிடக்கிற பாலக்கட்டை அது. இருட்ட தொடங்கினதும் அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. மீறி போறவங்க இருக்கிறதையும் பறி கொடுத்துட்டு வர்றது மட்டும் இல்லாம ரத்த காயங்களையும் ஏற்க நேரிடும். மொன்னக்காளிக்கு அது பத்தின பயமே இல்லை. அவனை அந்த பகுதியில் உள்ளவங்க தீண்ட பயப்படுவாங்க. வீதியோட மேட்டு பகுதியில கண் பார்வை தெரியாத இடத்துல கணேசன் காத்திருந்தான்.
சைக்கிள்ல வேகமா வந்த முன்னக்காளி மெயின் ரோட்ல இருந்த கௌசா கடையில அவசரமா பார்சலை வாங்கினான். அதே வேகத்துல சைக்கிளை கிளப்புறத பார்த்த கணேசன் ஜடார்னு ஓட்டமா இருளுக்குள்ள ஓடி பாலக்கட்டையோட பக்கவாட்டுல ஒளிஞ்சு நின்னான். கெட்ட வீச்சம் சாராய வாடையோட ரொம்ப மோசமா இருந்துச்சு. கணேசனை முகஞ்சுளிக்க வச்சுது. பாலக்கட்டையோட கீழ்பாதை மேடும் பள்ளமா இருந்ததுனால சைக்கிளை ஓட்டிக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிறது முன்னமே தெரியும் கணேசனுக்கு. சைக்கிள்ல இருந்து இறங்கின முன்னக்காளியோட முகம் பயத்துல வெளியே கிடக்கிறத அந்த இருட்டிலையும் கவனிச்சான் கணேசன். வயிற்றுக்கு கீழே கைலிக்குள்ள வச்சிருந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதுல இருந்த பெட்ரோலை தான் வாயில கவிழ்த்து சடார்னு மொன்னக்காளியோட முகத்துல புளிச்சுன்னு துப்புனான். மொன்னக்காளிக்கு நடக்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்குள்ள கணேசன் பத்த வச்ச தீக்குச்சி அவன் முகத்துல தீயா பரவுச்சு. அவன் சத்தம் போட்டு கத்துறதுக்குள்ள பாட்டில்ல மீதி இருந்த முக்கால் அளவு பெட்ரோலையும் மொன்னக்காளியோட உடல் மீதுல ஊத்துனான் கணேசன். அந்த பாலத்துக்கு கீழே கத்துனபடியே முழுவதுமா எரிஞ்சு கரியானா மொன்னக்காளி. பொழுது விடிஞ்சதும் நகரம் பரபரப்பாச்சு. கணேசனோட சாகசம் திகிலா பேசப்பட்டுச்சு. புதுசா வந்திருந்த இன்ஸ்பெக்டர் சிவன் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத பர்மா காலனிவாசிகள் கேள்விப்பட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள இன்ஸ்பெக்டர் சிவன் தன் படை பரிவாரங்களோட பர்மா காலனிக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. சாராயம் காய்ச்ச தொடங்கினதுக்கு அப்புறம் காலனிக்குள்ள அதிக நேரம் இருக்கிறதில்ல கணேசன். வசூல் காசை வாங்க சாயங்காலம் வர்றதோட சரி. மற்ற நேரமெல்லாம் பூக்கொல்ல முந்திரிக்காடு அப்படின்னு எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். இன்ஸ்பெக்டர் சிவன் வந்த நேரம் காலனியோட சந்துல இருந்து அப்பதான் ரோட்டுக்கு வந்துட்டு இருந்தான் கணேசன். இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் லேசா கருக்குன்னு இருந்துச்சு. இருந்தாலும் தைரியமா இன்ஸ்பெக்டர் சிவன் முன்னாடி வந்து நின்னான். ஏட்டையா, இவன் கையை பின்னாடி வச்சு விலங்கு மாட்டி 1ஆம் தெரு வரைக்கும் இழுத்துட்டு வந்து வண்டியில ஏத்துங்க. அப்பதான் மற்றவங்களுக்கும் போலீஸ்னா பயம் இருக்கும். பர்மா காலனிக்குள்ள போலீஸ் வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டானுங்களாம்ல, இப்ப என்ன பண்ணுவானுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னாரு இன்ஸ்பெக்டர் சிவன். கணேசன் சிரிச்சுக்கிட்டே, சார் நீங்க 5-6 பேர் சார், நான் ஒத்த. முடிஞ்சா நீங்க என் கூட ஒத்தைக்கு ஒத்தி மோதி ஜெயிச்சிட்டீங்கன்னா நானே வந்து ஜீப்ல ஏறிக்குவேன். நீங்க தோத்துட்டீங்கன்னா இனிமே உங்க ஆளுங்க எங்க ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாது. என்ன சார் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் இன்ஸ்பெக்டர் சிவன் திகைச்சு போனாரு. இவனை சாதாரண அக்யூஸ்டா நினைச்சிட்டோம், கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சவரு அவனை விட சொல்லிட்டு வண்டியில ஏறினாரு. எல்லா போலீஸ்காரர்களும் ஏறினதும் வண்டி ஸ்டேஷனுக்கு போச்சு. காலனிக்குள்ள எல்லாரும் கணேசனோட தோரணைய வியந்து பேசினபடியே கலைஞ்சாங்க. ஆனா கணேசனுக்கு மட்டும் இன்ஸ்பெக்டர் சிவன் திரும்ப வருவார் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் சிவன் தான் மட்டும் தனியா புல்லட்ல வந்தாரு. தூரத்திலேயே அவரை பார்த்துட்ட கணேசன் புல்லட் பக்கத்துல நெருங்கினதும் இடுப்புல இருந்த அருவாள் எடுத்து ஓங்கி வண்டியோட முன்பக்க டயரை வெட்டினான். தடுமாறின இன்ஸ்பெக்டர் வண்டியை சட்டுன்னு பிரேக் போட்டு நிறுத்தினாரு. முன்பக்க சக்கரம் அப்படியே தரையில அமிழ்ந்துச்சு. வாங்க சார், அந்த திடல் பக்கம் போயிடலாம். நடு ரோட்ல அடிச்சுக்கிட்டா மற்றவங்களுக்கும் நம்மளால சிரமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முன்னால நடந்தான். எரிச்சலோட வண்டியை தள்ளிக்கிட்டு அவனை பின்தொடர்ந்தாரு இன்ஸ்பெக்டர் சிவன். காலனி முழுக்க சண்டை நடக்க போற தகவல் தெரிஞ்சதும் ஜனங்க திடலுக்கு முன்புறமா கூட்டமா குவிஞ்சிட்டாங்க. திடல் அடைஞ்சதுமே இன்ஸ்பெக்டர் சிவன் சட்டையை கழட்டி புல்லட் மேல போட்டுட்டு திடலுக்கு நடுவுல வந்து நின்னாரு. கணேசனும் சட்டையை கழட்டிட்டு வெறும் உடம்போட அவருக்கு எதிரில் வந்து நின்னான். இன்ஸ்பெக்டர் சிவன் எதிர்பார்க்காத நொடியில கணேசன் பாஞ்சு அவரை அடிச்ச வேகத்துல அவர் நிலதடு மாதிரி கீழே சாஞ்சாரு. சுதாரிச்சு எழுந்தவர் கணேசனை திருப்பி அடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா கணேசன் அவர்கிட்ட இருந்து லாவகமா விலகி மறுபடியும் கடுமையா அடிக்க தொடங்கினான். கணேசனோட கைகள் பர்மா தேக்கு போல வலுவா இருந்ததுனால இன்ஸ்பெக்டர் சிவனால அவைகளை எதிர்கொள்ள முடியல. துளி கூட இடைவெளி இல்லாத தொடர்ச்சியான தாக்குதலால தளர்ந்து போய் தரையில சரிஞ்சாரு இன்ஸ்பெக்டர் சிவன். இன்ஸ்பெக்டர் சிவனும் கணேசனும் தன்னதனியா சண்டை போட்டுறது தெரிஞ்சதும் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு வேன் நிறைய பெரும்படையா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. தங்களோட அதிகாரி தரையில சரிஞ்சு கிடக்கிறத பார்த்ததும் பாஞ்சு கணேசனை அடிச்சு துவைச்சாங்க. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் சிவனுக்கு யாரோ தண்ணி கொடுத்து எழுப்பி உட்கார வச்சாங்க. ரத்த சகதியான கணேசன் வேனுக்குள்ள தூக்கி வீசப்பட்டான். வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் சிவனை பார்த்து லேசா சிரிச்சான் கணேசன். அவரு தலையை குனிஞ்சபடியே இருந்தாரு.